வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி ஒரு 25 ஃபீட்டுக்கு 45 ஃபீட் ஒரு பிளாட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிளாட் பார்த்திங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங்கில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ பிளாட்டுக்குள்ளே நம்ம உள்ளே என்டர் ஆனோடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியா நமக்கு 12 ஃபீட் பை 15 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு கார் பார்க்கிங் நிப்பாட்டிட்டு சைடில் வந்து நம்ம 2 வீலர் பார்க்கிங்கும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்திங்கன்னா கார்டன் ஸ்பேஸ் இருக்கிற அளவுக்கு நமக்கு இடமும் இருக்குது. இந்த ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 5 ஃபீட்டுன்ற அளவில் ஃப்ரண்டேஜ் இருக்குது. அதுவும் இந்த சைடில் நமக்கு நார்த் வெஸ்ட்னு வரதால் இந்த சைடில் நமக்கு ஸ்டார் கேஸும் ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆனவுடனே ஒரு ஸ்டார் கேஸ் ஏரியா ஒன்று பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹாலுக்கு என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டார் கேஸோடைய ஏரியா பார்த்திங்கன்னா 9 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 12 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இந்த ஸ்டார் கேஸ் நமக்கு ஓப்பன் வெல் கான்செப்டில் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டார்கேஸ் கான்செப்ட் நம்ம என்டையராக டெரஸ் இருக்கும் ரன் ஆகிற மாதிரியும் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த சைடில் ஓப்பன் வெல் கான்செப்ட் கொடுக்குறதால நமக்கு சென்டரில் கட் அவுட் ஸ்பேஸும் நமக்கு தாராளமாக இருக்கும். இந்த சைடில் ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் நம்ம அமைச்சிக்கலாம். ஸோ நமக்கு என்ட்ரி ஆகும்போதே இந்த ஸ்பேஸ் நமக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பேஸ் ஒரு தாராளமான ஸ்பேஸ்ன்றதால நமக்கு வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியாவும் உள்ளே வந்து அகாமடேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஸ்டார்கேஸ் வந்து உள்ளே வந்த உடனே ஹால் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஹால் ஏரியா நமக்கு 14 ஃபீட்டுக்கு 12 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம இந்த சைடில் ஒரு டிவி யூனிட் ப்ளேஸ் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் நம்ம ஃபர்னிச்சரும் ப்ளேஸ் பண்ணிக்கிற அளவுக்கு இடமும் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு ஒரு காமன் டாய்லெட் வேணுன்றதுக்காக நம்ம இந்த சைடில் ஒரு காமன் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸ்டார்கேஸ்லேருந்து நம்ம இந்த சைடில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இந்த டாய்லெட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். இந்த டாய்லெட்டுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 4 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 6 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதுவும் ஒரு தாராளமான மெஷர்மெண்ட்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வெளியே வைக்கிறதால நமக்கு வெயிட்டிங் ஏரியாவிலேருந்தும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹாலில் இருந்தும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்பேஸ்லையும் நம்ம வந்து தாராளமாக ஒரு ஷவர் யூனிட் இந்த கடைசியில் கொடுத்துட்டு ஒரு வாட்டர் கிளாஸ்ட்டும் இந்த சைடில் கொடுத்துக்க முடியும். ஸோ என்டர் ஆகும்போது நமக்கு வாஷ் பேசின் வர மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பைப் ப்ரொவிஷனாக நம்ம இந்த சைட்ஸில் வந்து செட்பேக் ஏரியா ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த செட்பேக் ஏரியா நமக்கு 2 ஃபீட்டுன்ற அளவில் இடம் இருக்குது. ஸோ இந்த வால்லே நம்ம வந்து ஒரு பைப் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி வென்டிலேஷனுக்கும் இந்த சைட்லேயே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹாலில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம கோர்ட்யார்ட் ப்ரொவிஷன் மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு நல்ல ஒரு டைனிங் ஸ்பேஸாக இந்த ஏரியாவை நம்ம அமைச்சிக்க முடியும். ஸோ இந்த டைனிங் ஏரியாவை நம்ம வந்து நல்ல ப்ரைவசி மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த சைட்ஸில் வந்து நம்ம வால் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் நம்ம வால் கொடுத்துட்டோம்னா கார் பார்க்கிங்கில் வந்து நமக்கு விசிபிலிட்டி இருக்காது. ஸோ டஸ்ட்டும் நமக்கு ஃப்ரண்ட்லேருந்து ஸ்ப்ரெட் ஆகாது. ஸோ இந்த காமன் வால் சைடில் என்டையராக நம்ம வால் கொடுத்து ரைஸ் பண்ணாமல் ஒரு 10 ஃபீட்டோ 9 ஃபீட்டோ அளவுக்கு நம்ம ரைஸ் பண்ணிட்டோம்னா இந்த சைட்லேயும் நமக்கு நல்ல ப்ரைவசி மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி இந்த ரூஃபில் வந்து நமக்கு இந்த சைடு இருக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த சைடு என்டையராக நம்ம பர்கோலா மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாட்டர் லைன்னா அதுக்கு தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மேலேருந்து நமக்கு சேஃப்டியும் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு லைட் வென்டிலேஷன் மட்டும் போதுன்ற பட்சத்தில் தாராளமாக நம்ம கிளாஸ் ப்ரொவிஷன் மேலே ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ ரெய்னி சீசன்லையும் நம்ம இந்த ஏரியாவை தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டீரியர் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதால நம்ம இந்த வால் ஃபுல்லாகவே நம்ம ஜாலி ஒர்க் மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ ஜாலி ஒர்க் பண்ணுறதால இந்த மஸ்கிட்டோ ப்ராப்ளம் வரன்ற பட்சத்தில் நம்ம என்டையர் மெஷ் கூட ப்ரொவிஷன் கொடுத்து நம்ம இந்த ஏரியாவை நல்லா க்ளோஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஹால் ஏரியாவிலேருந்து உள்ள வந்தீங்கன்னா ஒரு கிச்சன் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த கிச்சனுடைய மெஷர்மெண்ட் 8 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 8 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. ஸோ இந்த கிச்சன் ப்ரொவிஷனும் நமக்கு வந்து சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கிச்சன் வந்து தாராளமாக நமக்கு 8 ஃபீட் கிட்ட இருக்கிறதுல 2 சைட்லையும் நம்ம பேரல் கவுண்டர் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்னரில் நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் ப்ரொவிஷனும் ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனும் இந்த கார்னரில் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸும் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த யூட்டிலிட்டியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட்டுக்கு 8 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. ஸோ பேக் சைட்லேயும் அதே மாதிரி ஒரு 2 ஃபீட்டுக்கு செட் பேக் ஒன்று விட்டுருக்கேன். இந்த செட்பேக் வழியாக நமக்கு தாராளமாக பெட்ரூம் ஏரியாவுக்கு நமக்கு நல்லாவே வென்டிலேஷன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸில் இன்டீரியர் நமக்கு ரூஃப் வரதால் இந்த சைட்லேயும் நம்ம வந்து ஒரு வாஷிங் மிஷின் பொசிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரிட்ஜ் வைக்கிற அளவுக்கு ஒரு 2 அடியோ இல்லை 2.25 அடியோ நம்ம கொடுத்து மீதி இடத்துல வந்து நம்ம ஸ்லாப்பும் போட்டு க்ளோஸ் பண்ணிக்க முடியும். இந்த கிச்சனில் நம்ம தாராளமாக ஈஸ்ட் சைடில் ஒரு ஸ்டவ் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வெஸ்ட் சைடில் நம்ம ஒரு சிங்க் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கிற அளவுக்கு இடமும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் 10 ஃபீட் 8 இன்ச்சுக்கு 12 ஃபீட் 8 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இதுக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கேன். அதுவும் நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் தான் அமையும். ஸோ இந்த பெட்ரூமில் தாராளமாக நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 2 சைட்லையும் நமக்கு செட்பேக் இருக்கிறதால கார்னர் விண்டோவும் ஒன்று ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம இந்த சைடில் ஒரு விண்டோவும் இந்த சைடில் ஒரு விண்டோவும் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இதனால் நமக்கு கிராஸ் வென்டிலேஷனுக்கும் நல்லாவே கிடைக்கும் இந்த பெட்ரூமுக்கு. ஸோ சவுத் வெஸ்ட்லேயும் நம்ம வந்து ஒரு வார்ட்ரோப் ப்ரொவிஷனும் கொடுத்துட்டு இந்த சைடில் ஒரு ரீடிங் டேபிளும் கொடுத்துக்கலாம். ஸோ சவுத் வெஸ்ட் கொடுக்கறதால இந்த குபேர மூலையை நம்ம கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வாஸ்து பிரகாரம் ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இந்த சைடில் ஒரு அட்டாச் டாய்லெட் பொசிஷன் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த அட்டாச் டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 7 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம இந்த எண்டில் வந்து நம்ம ஒரு ஷவர் யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மிடில் நம்ம ஒரு வாட்டர் கிளாஸ்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ட்ரு ஆகும்போது நமக்கு வாஷ் பேசின் வர மாதிரி ஒரு டிசைனும் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம்.
அண்ட் நமக்கு காமன் டாய்லெட்டும் இந்த டாய்லெட்டும் ஒரே லொக்கேஷனில் இருக்கிறதால பைப்லாம் நம்ம ஈஸியாகவே கொண்டு போய்க்கலாம். அதே மாதிரி இந்த சைடில் பைப் ப்ரொவிஷன் கொடுத்துருந்தோம், அதே இடத்துல நம்ம பைப் ப்ரொவிஷன் இந்த டாய்லெட்டுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக நம்ம மேலே வந்தோம்னா மேலே எடுத்தோடனே நம்ம வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியாவுக்கு நம்ம ரீச் ஆகிறோம். இங்கேருந்து நம்ம இந்த பெட்ரூமுக்கு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த பெட்ரூம் நமக்கு நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14 ஃபீட் 6 இன்ச்சுக்கு 11 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இது ஒரு தாராளமான பெட்ரூம் தான். ஆனால் டாய்லெட் வந்து நமக்கு காமன் டாய்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம ஒரு பால்கனி ப்ரொவிஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பால்கனியோட மெஷர்மெண்ட் 5 ஃபீட்டுக்கு 12 ஃபீட் 6 இன்ச்சுன்ற அளவில் இருக்குது. இது தாராளமாக நம்ம வந்து என்டையராக ரூஃப் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு பர்கோலா மாதிரி டிசைன் பண்ணி இந்த ஏரியாவை நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு ஸ்பேஸும் ஒரு 5 ஃபீட் கிட்ட விட்டு இருக்கிறதால ஒரு நல்ல ஒரு சீட்டிங்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணி இந்த ஏரியாவை நல்லாவே எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பெட்ரூமில் தாராளமாக நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட் பெட் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டிவி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்யார்ட் சைடில் நம்ம ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துட்டு இந்த சைடில் நம்ம ஒரு விண்டோ ப்ரொவிஷன் கொடுக்கலாம். ஸோ கிராஸ் வென்டிலேஷனும் இந்த பெட்ரூமுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்டேர்கேஸ் வந்து நம்ம என்டர் ஆன உடனே ஒரு ஃபேமிலி லான்ச் ஏரியா ஒன்று பார்க்குறீங்க. இந்த ஃபேமிலி லான்ச் நமக்கு 12 ஃபீட்டுக்கு 14 ஃபீட்டுன்ற அளவில் இருக்குது. இதில் தாராளமாக நம்ம ஒரு 7 சீட்டருக்கும் சீட்டிங் அகாமடேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நமக்கு வென்டிலேஷன் இந்த சைடில் வரதில் இது என்டையராக நம்ம வந்து ஒரு பெரிய விண்டோ ப்ரொவிஷன் நம்ம கொடுத்து இந்த ஏரியாவை நல்லா லிட்டப் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே உள்ள வந்தோம்னா சவுத் வெஸ்ட் கார்னரில் கீழே இருக்க பெட்ரூம் லேஅவுட் மாதிரியே இந்த லேஅவுட் நமக்கு அமையுது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு ஒரு சிட் அவுட் ப்ரொவிஷனும் ஒன்று வெளியே கொடுத்துக்கலாம். இது நமக்கு சவுத் ஈஸ்ட் கார்னரில் தான் வருது. இந்த ஏரியா வந்து ஒரு ரூமாக கூட நம்ம கன்வெர்ட் பண்ணி ஒரு ஹோம் ஆஃபீஸாவோ இல்லை ஒரு ஸ்டடி ஏரியாவோ நம்ம இந்த ஏரியாவை நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இங்கே ஒரு அட்லஸ் டாய்லெட்டும் ஒரு ப்ரொவிஷன் வந்திருக்கு. இந்த டாய்லெட்டும் நம்ம கீழே பார்த்த மாதிரி டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காமன் டாய்லெட்டும் அதே மாதிரி நமக்கு ஃபாலோ ஆகுது. ஸோ டாய்லெட் ப்ரொவிஷன் கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் ஒரே இதில் வரதால நம்ம இந்த சைடில் சங்கன் ப்ரொவிஷன் கொடுத்து இந்த டாய்லெட்டை நம்ம சேம் லெவலில் காட்ட முடியும். அதாவது நமக்கு பெட்ரூமோ ஹாலோ என்ன லெவலில் இருக்கோ அதே லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும் சங்கன் பண்ணுறது மூலமாக. ஸோ அந்த சங்கனில் நம்ம ஃபில்லப் பண்ணிவிட்டு ரூம்ஸ் லெவலுக்கே நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி இந்த டைனிங் ஏரியாவை நம்ம இந்த மாதிரியும் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ என்டையராக மேலே வந்து நம்ம போகலாம் மாதிரி டிசைன் பண்ணிவிட்டு இந்த சைடில் என்டையராக நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ப்ரைவேசி கம்ப்ளீட்டாக கிடைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரியே. ஸோ கார் பார்க்கிங்லேருந்து நமக்கு விசிபிலிட்டி இருக்காது, இந்த சைட்லையும் விசிபிலிட்டி இருக்காது. ஸோ மேலே ஒரு சைடில் மட்டும் நமக்கு ரூஃப் எக்ஸ்டெண்டாக இருக்கும். இதனால் நமக்கு கண்ட்ரோல்டாக வென்டிலேஷன் நமக்கு இதுக்குள்ளார கிடைக்கும். ஸோ இந்த பிளான் பற்றி நம்ம முழுமையாக பார்த்துட்டோம். இதை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைபும் பண்ணலாம், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.